கண்ணெதிரே தோன்றினாள். மச்சான், சக்தி கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டா. சிவாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவனால தாங்கிக்கவே முடியாது. அவ ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவான். நம்ம சக்தி மேல கண்டிப்பா எந்த தப்பும் இருக்காதுன்னு தான் தோணுது மச்சான். யாருக்கோ விரிச்ச வலையில பாவம் சக்தி போய் மாட்டிக்கிட்டாலே. என்னோட உள் மனசும் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் சொல்லுது. ஏற்கனவே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டரும் இனி அவங்க பழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதான் அவங்க அம்மாவோட உடம்பு சரியாகணுன்றதுக்காக அந்த கஷ்டமான பிரதோஷ பூஜையை கூட சக்தி கோவிலுக்கு போய் பண்ணுனா. ஆனா இப்போ அதுவே அவளுக்கு ஒரு சோதனையா மாறிடுச்சு. பாவம் தொடர்ந்து சக்திக்கு அடி மேல அடி விழுகுது. நம்ம கண்ணு முன்னாடியே சக்தி அரெஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சு மணி. அப்பா சிவா, என்னப்பா? என்ன மாமா, ரெண்டு பேரும் ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? என்ன இது? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. சிவா, நாங்க சொல்றத கேட்டு நீ பதட்டப்படாத. நீ வர்றதுக்கு முன்னால இங்க என்ன நடந்துச்சுன்னா, வீட்டுல இத்தனை பேர் இருந்தோம் எப்படி சக்தியை கூட்டு போக விட்டீங்க? எனக்காவது போன் பண்ணிருக்கலாம்ல? அது இல்ல சிவா, அப்ப எல்லாரும் இருந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. ஆமாப்பா, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், என்ன டியூட்டி செய்ய விடுங்கன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டாங்க. கோவில்ல திருட்டு போன அந்த சிலை நம்ம சக்தியோட புடவையில தான் சுத்தி இருந்தது. அது நம்ம வீட்டுல கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே எங்களால எதுவும் பேச முடியல சிவா. நீங்க 1000 சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது. இத்தனை பேர் வீட்டுல இருந்தோம், இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம், சக்தியை எப்படி கூட்டிட்டு போக விட்டீங்க? என்னோட சக்தியை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவளை வெளியே கூட்டிட்டு வந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சிவா, என்னமோ தெரியல அத்த, இன்னைக்குதான் வாழ்க்கையில ரொம்ப பெருசா சாதிச்ச மாதிரி இருக்கு. சக்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறது நம்ம எத்தனை நாள் கனவு இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அத்த. அனிதா, இந்த சந்தோஷம் எல்லாம் சும்மா ட்ரைலர் தான். கோர்ட்ல அவளுக்கு 16 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு தீர்ப்பு வரும்ல, அதுதான் மெயின் பிக்சரே. இனி நம்ம அடுத்து அடுக்க போற அடியில எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த சக்தி மண்ணை கவ போறா. அப்ப பாரு அனிதா, அந்த சந்தோஷத்தை நம்ம திருவிழாவா கொண்டாடுவோம். சூப்பர் அத்த. அத்த, நீங்க சொல்ற ஒவ்வொன்னையும் அப்படியே கண்ணு முன்னாடி நினைச்சு பாக்குறப்போ சும்மா ராக்கெட்ல பறக்கிற மாதிரி செம்ம ஃபீல் ஆகுது. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நம்ம எத்தனையோ பிளான் போட்டோம். ஆனா எல்லாத்துலயும் நம்ம கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு அவ எஸ்கேப் ஆகிட்டே இருந்தா. ஆனா இப்ப நம்ம எதுவுமே பிளான் போடல. அந்த கடவுளா பார்த்து அவ ஆட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சாபத்தை அவளுக்கும் சந்தோஷமான வரத்தை நமக்கும் கொடுத்திருக்காரு. ஆமா அத்த. இனிமே அவ வெளியில வர முடியாத அளவுக்கு அடுத்தடுத்த வேலைய நாம பார்க்கலாம். ஷூர் அத்த. மேடம், இதுல இருக்கிற வாழைத்தண்டு ஸ்டிக்கு எல்லாத்தையும் தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டேன். அடிச்சா தடயமே தெரியாது. அந்த சக்திக்கு உள்ள நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். உள்ள யாரும் வராம பாத்துக்குங்க. நான் கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணு ஐசியூக்கு போவா, இல்ல ஆயுசு முடிஞ்சு போவா. ஓகே? பாவமா அந்த பொண்ணு இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாங்களோ. ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா
அப்பாவி மாதிரி இருக்கா. இவங்க வேற பொண்ணு அடிக்கிற அடியில ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம தானே பதில் சொல்லணும். சொல்லுடி சொல்லுன்னு சொல்லல. நம்மளால வாயை திறந்து எதுவும் பேசவும் முடியாது. இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் வேடிக்கை தான் பார்க்க முடியும். நீ சொல்றதும் சரிதான். நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? உயர் அதிகாரியெல்லாம் பகச்சுக்கிட்டு. சரி, கட்டி கிடக்குறீங்க. நீ போய் வேலையை பாருமா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. சொல்லுடி சொல்லு சொல்றேன். சொல்லுடி. உன்ன மாதிரி ஆளலாம் சும்மா விடக்கூடாது. ஆறுமுகம். அம்மா, யோ ஆறுமுகம், இதுக்கு முன்னாடி பெண்டிங்ல இருக்கிற 3-4 வில்லங்கமான கேஸ் எல்லாத்தையும் இவன் மேல ஃபைல் பண்ணிடு. சரிங்கம்மா. ஏய், என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற? இனி உன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலு தாண்டி. நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா உனக்கு ஆயுள் தண்டனை தான். வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருந்து ஜெயிலே வாழ்ந்து ஜெயிலே சாக போற. மேடம், நான் எதுவும் பண்ணல மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன நம்புங்க மேடம். நான் சொல்றத கேளுங்க மேடம். பொய்யா பேசுற? ஊமை மாதிரி இருந்துகிட்டு சிலையை திருடி எவ்வளவு பெரிய கேடி வேலை பார்த்திருக்க. நீ உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். டேய் மச்சான், நான் சந்தோஷ் பேசுறேன். ஏய் சொல்றா, என்னடா ஓன் நம்பர்ல இருந்து கால் பண்ணாம புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? டேய், அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா. அதே மாதிரி நீயும் உன்னோட நம்பர்ல இருந்து எனக்கு இப்போ டைரக்டா கால் பண்ணாத. அது சரி, இப்போ ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாடா, நம்ம எல்லாரும் இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம். என்னடா சொல்ற? நம்ம மாட்டிக்கிட்டோமா? அப்போ நம்ம லைஃப் அவ்வளவுதானா? டேய், நான் இருக்க டென்ஷன்ல நீ வேற என்ன இன்னும் இரிட்டேட் பண்ணாதடா. அந்த சிலையை எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா சேஃபா இருக்கும் நீ நினைச்ச, பட் அதுவே இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. அப்போ நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்த சிலை இப்போ என்னாச்சு? டேய், நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ. ஏன்னா நான் வீட்டுல இருக்கேன். இனிமே என்னால ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. எங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? என்னோட நம்பர்ல இருந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம கால்ஸ் கூட அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் புது நம்பர்ல இருந்து பண்ணேன். உன் கூட இப்ப பேசி முடிச்சதும் இந்த சிம்மை நான் டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். டேய், இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த பிரதோஷ பூஜைய எங்க வீட்டு வேலைக்காரி தான் பண்ணியிருக்கா. அவ எங்க வீட்டுல தங்கினதுனால போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அவ மேல டவுட் கன்ஃபார்ம் ஆனதுனால அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம மாட்டலனாலும் போலீஸோட சந்தேக பார்வையில நம்ம சிக்கிட்டோம். அது பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதனால யாருக்கும் தெரியாம இப்போ இந்த விஷயத்தை நம்ம முடிக்கணும். சரிடா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டேய் கமல், உன்கிட்ட மறுபடியும் நான் ஒன்னு சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அதனால டென்ஷன் ஆகாம இரு. நான் நம்ம நெட்வொர்க் எல்லார்கிட்டயும் பேசிடுறேன். அதுக்கு முன்னால நீ பதட்டப்பட்டு மாட்டிக்கிட்டு எங்களையும் மாட்டி விட்டுறாத. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நாம தான் இதை செஞ்சோன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஓ மை காட், என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. சக்தி, 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 சிவா சார், என்னம்மா? என்ன சக்தி? சிவா சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சக்தி, சக்தி, பாரு, இந்த உலகத்துல யார் உன்னை நம்பலனாலும் நான் நம்புறேன் சக்தி. நீ பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியுமா. ஹலோ, யார் நீ? யாரு? யார் நீ? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு வந்து அக்யூஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. நான் சக்தியோட ஹஸ்பண்ட். ஓ, நீதானா அது? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா? உனக்கும் இந்த சிலை கடத்தலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அவ என் ஒய்ஃப்.
நான் அவளை பார்க்க வந்திருக்கேன். அவ கண்டிப்பா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா மேடம். யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இவளை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நான் சக்தியை பெயில் எடுக்கணும். ஹலோ, இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் பெயில் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சான்ஸே இல்ல. அடுத்து 2 நாள் சாட்டர்டே சண்டே, அப்பவும் கிடைக்க வாய்ப்பு இல்ல. இவ ஜெயில தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, இவ மேல எஃப்ஐஆர் வேற போட்டாச்சு. இது சாதாரண திருட்டு கேஸ் கிடையாது, இது சிலை கடத்தின வழக்கு. இது ஐபிசி செக்ஷன் 12A படி இது சட்ட விரோதமானது. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சண்டையும் போட வரல, ஆர்குமெண்ட்டும் போட வரல மேடம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம், ப்ளீஸ். ஓ, போலீஸ்காரங்க கிட்டயே சண்டை போடுவியா, ஆர்குமெண்ட் பண்ணுவியா? இருக்கிற எல்லா கேஸையும் உன் பொண்டாட்டி மேல போட்டு அவ வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்றேன், பாக்குறியா? மேடம், நான் சொல்றது கொஞ்சம் எஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், நாங்க எங்களோட பெட்டிஷனர் சக்தி கூட கொஞ்சம் பேசிட்டு போயிடுறோம். அதெல்லாம் முடியாதுங்க மேடம். பாத்துட்டு போக, அவ என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகியா? அக்யூஸ்ட். அதெல்லாம் அவளை யாரும் பார்த்து பேசக்கூடாது. மேடம், ப்ளீஸ் மேடம், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நிமிஷம் என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன்ல. மேடம், ப்ளீஸ் மேடம், ஒரு நிமிஷம் தான் நான் கேட்கறேன். அதுக்கப்புறம் எனக்கு டைமே வேண்டாம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு. சரி போ, ஆனா 1 நிமிஷம் தான் பேச அலோவ் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் அலோவ் பண்ண மாட்டேன். தேங்க்யூ மேடம்.